யாக்கோபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்பா மற்றும் குடும்பத்தினர். உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். சமீபமாய் தெரிகின்றது நம் இயேசுவின் வருகை இன்று வெகு சமீபமாய் தெரிகின்றது. உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வெகு அவசியமாகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வெகு அவசியமாகிறது. நல்லதோர் எச்சரிப்பு, அன்பினர் வரும் அழைப்பு, நல்லதோர் எச்சரிப்பு. உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் மிக அவசியமாகின்றது. உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் மிக அவசியமாகின்றது.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கேருபீன்கள் ஊழியங்கள் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக இந்த வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கடந்த 2 வாரங்களாக நாம் விதைப்பை குறித்து சில வார்த்தைகளை வேதத்திலிருந்து நம்ம தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ அதே மெசேஜை உங்களோட தொடர்ச்சியாக 3வது பாகமாக இதை உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த இயேசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தேவனே, கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த நாள் வரை கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் சுகத்தோடு பலத்தோடு நிலைநிறுத்திய கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது கூட வேத வசனங்களை தியானிக்கும்படி உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஆண்டவரே, தங்கள் நேரங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, கர்த்தரும் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. என்ன காரணத்துக்காக கத்தாவே, என்ன பாரத்தோடு உங்களுடைய தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறாங்களோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் உமது வார்த்தைகளை அனுப்பி நீர் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிற அடிமையே ஆண்டவரே, நீர் மறைத்து நீர் வெளிப்படுங்க. ஏசப்பா ஆண்டவரே, நீர் விரும்புகிற வார்த்தைகள் கர்த்தாவே, இந்த ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீர் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிறிது நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை மனதை எல்லாம் ஒருமுகப்படுத்தி கர்த்தருக்கு நேராய் காத்திருங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த விதைப்பை குறித்து நாம் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். அதோட தொடர்ச்சியாக இந்த வாரமும் நான் சில காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். விதைப்போம். முதல் வாரத்தில் நம்ம பார்த்தோம் எதை விதைக்க வேண்டும், ஏன் விதைக்க வேண்டும், எப்படி விதைக்க வேண்டும் என்பதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்த்தோம். 2வது வாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது புதிய ஏற்பாட்டிலிருந்து விதைப்பை குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், இயேசுவே என்ன சொல்லியிருக்கிறார், பவுல் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதெல்லாம் குறித்து சில வார்த்தைகளை நாம் புதிய ஏற்பாட்டிலிருந்து பார்த்தோம். இப்பொழுது நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புவது என்னென்னா, விதைப்பது மிகவும் மிகவும் அவசியம். கட்டாயம் நாம் விதைக்க வேண்டும், விதைப்பது அவசியம். ஏன்னா அந்த விதைப்பை உருவாக்கியவரே கர்த்தர் தான். அதற்கென்று சில வசனங்களை நான் வேதத்திலிருந்து உங்கள் மத்தியிலே எடுத்து காட்ட விரும்புகிறேன். இந்த வாரம் தொடர்ச்சியாக சில வசனங்களை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் காட்ட விரும்புகிறேன். நன்றாக மனதை நீங்கள் ஆண்டவருக்கு நேரம் ஒருமுகப்படுத்தி கவனிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. பாருங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகமம் 1:11 நம்ம பார்க்கிறோம். பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதைகளையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்போது இந்த விதையை உருவாக்கியவர் கர்த்தர். கர்த்தர் உருவாக்கும் போது ஆண்டவர் தெளிவாக உருவாக்கிறாரா பாருங்க. விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளை உருவாக்கினாராம். தங்களில் தங்கள் விதைகளுடைய தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை, இதெல்லாம் தங்களில் தங்கள் விதைகளை உடைய, அப்போ விதைகளை உடைய அந்த விருட்சங்களையும் பூண்டுகளையும் எல்லாம் உருவாக்கியவர் கர்த்தர். அப்போ விதையை இந்த பூமியிலே உருவாக்கியவர் கர்த்தர். அப்போ கர்த்தர் உருவாக்குனார்னா அதுக்கு ஒரு நோக்கத்தோடு இருக்குது. அந்த விதை பலனை தரணும், தொடர்ந்து அந்த செடிகள் எல்லாம் வளர்ந்து பெருகணும். அப்போ ஒரு பெருக்கம் உண்டாகணும்னா அதுக்கு விதை மிகவும் அவசியம். பெருக்கத்திற்காக விதை தேவை என்பதை ஆண்டவர் அறிந்து விதையை உருவாக்கும் போதே, இந்த விருட்சங்களை உருவாக்கும் போதே விதையோடு சேர்த்து உருவாக்கினார். அப்போ விதையை கொடுத்தவர் கர்த்தர். 2வது பாருங்கள், ஆதியாகமம் 8:22 பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒழிவதில்லை என்று தம் உள்ளத்திலே சொன்னார். இது எந்த சிச்சுவேஷனில் நம்ம பார்த்தோம்னா, நோவா காலத்தில் அந்த பூமியெல்லாம் அழிக்கப்படுகிறது. இப்போ நோவா பேழைக்குள் இருக்கிறார். பேழையிலிருந்து நோவா வந்த பிறகு ஆண்டவருக்கு அவர் தகன பலியிடுகிறார். அந்த சுகந்த வாசனையை முகர்ந்த கர்த்தர் சொல்கிறார் என்று நம்ம இந்த வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒழிந்து போகுது. அப்போ விதைப்பை விரும்புகிற கர்த்தர், விதையை உருவாக்கினவர் கர்த்தர் தான். அந்த விதைப்பை விரும்புகிற கர்த்தர். அவர் சொல்கிறாரு, பூமியுள்ள நாளளவும், அப்போ நம்ம அந்த ஜீவனுள்ள நாளளவும், பூமியில் நாம் இருக்கிற நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒழிந்து போவதில்லை. இப்போ விதைப்பது மிகவும் அவசியம். நம்ம உயிரோடு நம்ம அந்த உலகத்தில் வாழ்கிற நாளளவும் நம்ம விதைக்க வேண்டும். இப்போ விதைப்பதை விரும்புகிற தேவன் விதையை உருவாக்கி அதை விதைப்பதை விரும்புகிறார். 3வது ஒன்று பாருங்கள், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் அடைந்தான். இப்போ இந்த நிலைமையை பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஈசாக்கு அந்த தேசத்தில் இருக்கிறாரு. அப்போ அங்கே எல்லாம் தேசமெங்கும் பஞ்சம் இருக்கிறது. அப்போ சூழ்நிலை மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அது பாதகமான சூழ்நிலையாக, நமக்கு சாதகமான சூழ்நிலையாக இல்லை, பாதகமாக இருக்குது. அந்த பாதகமான சூழ்நிலையிலும் ஈசாக்கு விதை விதைத்தான். இப்போ எந்த நிலைமையிலும் நாம் விதைத்தால், விதைப்பதை நாம் கடமை நம்முடைய பழக்கமாக கொண்டிருந்தால், அந்த விதை நம்ம விதைத்த விதையை ஆசீர்வதிக்கிறவர் தேவர்.
அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 100 மடங்கு பலன் தரும்படி ஆசீர்வதித்தார். விதை உருவாக்கியவர் ஆண்டவர், விதைப்பதை விரும்புகிற ஆண்டவர், நாம் விதைப்பதை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இப்போ விதைக்க வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம எந்த சூழ்நிலையிலும், பாதகமான சூழ்நிலையிலும், விதைக்க முடியாத சூழ்நிலையிலும் எதை விதைக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எங்களுடைய அந்த செருபின் மினிஸ்ட்ரிஸ் என்ற அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இதற்கு முந்தின வாரங்கள் ஒருவேளை நீங்கள் இந்த மெசேஜஸை பார்க்காம இருந்தீங்கன்னா, எங்களுடைய செருபின் மினிஸ்ட்ரிஸ் என்ற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா, அதில் முந்தின மெசேஜஸில் இருக்கும். விதைப்போம், அதில் பகுதி 1, பகுதி 2, இது பகுதி 3ஆக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த பகுதி 1, 2ல் எதை விதைக்க வேண்டும், ஏன் விதைக்க வேண்டும், எப்படி விதைக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது விதைப்பை கர்த்தர் எப்படி விரும்புகிறார் அது குறித்த சில வசனங்களை நான் உங்கள் மத்தியில் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறேன். இன்னொரு வசனம் பாருங்கள், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஏசாயா 30:23, நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அப்போது விதைப்பது நம்மளுடைய வேலை, ஆனால் அந்த விதைப்பதற்குரிய பலனை கொடுக்கறது கர்த்தருடைய வேலை. கர்த்தர் தான் அதற்கு ஏற்ற பலனை கொடுப்பார், நமக்கு ஆகாரத்தை கொடுப்பார், அது கொழுமையும் புஷ்டியுமாக இருக்கும். அப்போது விதைப்பது நம் வேலை, ஆனால் அந்த விளைச்சலுக்கு தேவையான நல்ல சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் கர்த்தர். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஜீவன் உள்ள நாள் வரை, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற நாள் வரை விதைப்பதை நம் குறிக்கோளாய் கொள்வோம். நன்மையை விதைப்போம், நீதியை விதைப்போம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மையே ஒரு விதையாய் கொடுப்போம், நம்ம கண்ணீரை ஒரு விதையாய் கொடுப்போம். எல்லாம் விதைகள், இதெல்லாம் நம்ம ஜீவன் உள்ளவரை இந்த பூமியில் நம்ம விதைப்போம். கர்த்தர் அதை விரும்புகிறார். கர்த்தர் தான் இந்த விதைப்பை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் தான் அதற்கு பலனை கொடுக்கிறார். அதற்குரிய சூழ்நிலைகளையும் அவர் தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். விதைக்க வேண்டியது மாத்திரம் நம்மளோட வேலை, ஆசீர்வாதத்தை கொடுக்குறது கர்த்தர். பாருங்கள், இந்த விதைப்பிலே நம்ம இந்த வேதத்தில் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம்னா நிறைய இடங்களில் சாபங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக வாழலைன்னா நமக்கு சாபங்கள், இந்த சாபம் வரும், இந்த சாபம் வரும், ஏகப்பட்ட சாபங்கள் நம்ம உபாகமத்தில் பார்க்குறோம். எல்லா லேவியராகமும் ஒரு பகுதியாக எடுத்து பார்த்தோம்னா சாபங்கள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த சாபங்கள் கூட நிறைய நேரம் இந்த விதைப்பை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆண்டவர் எதெல்லாம் சாபங்களாய் கொடுத்துருக்கிறார் என்ற சில வசனத்தை நான் சொல்கிறேன். இது எதற்கு நான் எடுத்து காட்டுறேன்னா, இந்த பகுதியெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அந்த வசனத்தை நீங்கள் அதற்கு முந்தின வசனங்களே பார்த்தீங்கன்னா ஏன் இந்த சாபங்கள் வந்தது என்பதற்குரிய காரியங்கள் எல்லாம் அதில் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நேசிக்காமல் விக்கிரகத்துக்கு பின்னாடி போய் ஆண்டவருக்கு பயப்படாமல் தீமையான காரியங்களை செய்து கொண்டிருந்து அவங்க வாழ்ந்ததுனால இந்த சாபங்கள்லாம் வந்தது என்பது இருக்கும். அப்போ அதெல்லாம் பார்த்து நம்ம அதற்கு விலகி இந்த சாபத்திற்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அதற்காக இந்த வசனங்களை உங்களுக்கு நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதில் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாக இருக்கும். அப்போது நம்ம ஆண்டவருக்கு பயப்படாமல் ஆண்டவருக்கு பிரியமாக இல்லாமல் இருந்தோன்னா நம்ம விதைக்கிற விதை விருதாவாக இருக்கும். உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். இது ஒரு பெரிய சாபம். நிறைய குடும்பங்களை நீங்கள் யோசிக்கலாம், நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆனால் பலன் எங்களுக்கு கிடைக்காத மாதிரி இருக்குது. ஒரு சகோதரர் என்னோட பேசி கொண்டிருந்தார், எவ்வளோ பிரயாசப்படுகிறேன் ஆனால் பொத்தலான பையில் போட்ட மாதிரி இருக்குது, எதுவுமே தங்க மாட்டேங்குது, கொஞ்சம் ரூபா வருது, இதை வச்சு இதை பண்ணலான்னு நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் தேவையில்லாமல் மெடிசனுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகளுக்கு அந்த ரூபாயை நாங்கள் செலவு பண்ணுறதா இருக்குது என்று சொல்லி வருத்தத்தோடு பேசி கொண்டிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு சாபம். அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் அவனுடைய சமூகத்தில் உட்காந்து ஆராயணும். இப்போ பாருங்கள், நம்ம விதைக்கிற விதை அது விருதாவாய் போகக்கூடாது, போனால் அது ஒரு சாபம். உபாகமம் 28:38 பார்ப்போம். மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் அறுப்பாய், வெட்டுக்கிளி அதை பற்றித்து போடும். அப்போ நிறைய விதை விதைச்சு கொஞ்சம் அறுத்தா அது ஒரு சாபம். நிறைய பிரயாசப்படுறோம் ஆனால் கொஞ்சம் தான் பலன் கிடைக்குதுன்னா அது சாபம். என்னுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு இதை சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் ஒரு வேலைக்கு போய் ரொம்ப காலமாக ப்ரைவேட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய 40வது வயதில் தான் எனக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிது. அது வேறு நான் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என் கணவரும் கொஞ்சம் வருஷங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாங்க, அப்புறம் கவர்மெண்ட்டில் இருக்கிறோம். எல்லா சூழ்நிலையும் நம்ம எந்த சம்பளம், நாங்கள் ப்ரைவேட்டில் வேலை பார்க்கும்போது 2 பேருக்கும் சேர்த்தே 1000 ரூபாய் சம்பளம் வாங்கின காலங்கள்லாம் உண்டு. அந்த நாட்களில் இருந்து இப்போ வர எவ்வளோ இருந்தாலும் நாங்கள் ஆண்டவருக்கு கொடுப்பதை ஒருபோதும் நாங்கள் கணக்கு பார்ப்பதில்லை. அந்த தசம பாகங்கள், அந்த ஏழைகளுக்கு உதவுறது, அதெல்லாம் நாங்கள் எப்போவுமே சரியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் 2 பேருமே பொருத்தனை பண்ணியிருக்கிறோம். அதற்கேற்ற மாதிரி நானும் என் கணவரும் ஊழியத்திலே இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் அதை நாங்கள் அந்த பணத்தை விதைப்பதிலே நாங்கள் சரியாக இருக்க கர்த்தர் கிருபையை கொடுத்துருக்கிறார். அப்போது நான் எதற்காக இதை சொல்ல விரும்புகிறேன் என்றால், அப்படி நாங்கள் ஆண்டவரை நேசித்து அந்த காரியத்தை செஞ்சதுனால
எனக்கு எவ்வளவோ, அதாவது ஒரு கோடி ரூபாயில் ஒரு விஷயம் முடியணும்னா அது எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கூட எனக்கு செலவு வராமல் அந்த விஷயம் முடிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பல காரியங்களே சாட்சியாக சொல்லலாம். என் பிள்ளைகளோட திருமண காரியங்களை சொல்லலாம், என் பிள்ளைகளோட படிப்பை சொல்லலாம், எங்களுக்கு வந்த சுகவீனங்களை சொல்லலாம். அப்போ எந்த சூழ்நிலையிலும் ஐயோ இது இவ்வளோ பெரிய பிரச்சனையே, இதுக்கு இவ்வளோ லட்சங்கள் தேவைப்படுமே என்று நினைத்து வருத்தப்படும் பொழுது ஒன்றுமில்லாமல் சில ஆயிரங்கள் அதை முடிய கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் கர்த்தருடைய கிருபை. அப்போ நாம் மிகுந்த விதையை கொண்டு போயிட்டு குறைஞ்ச விளைச்சல் எடுத்துகிட்டு வந்தால் அது ஒரு சாபம். இப்போ நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்தி உட்காந்து யோசிங்க, ஆண்டவரே என்னோடய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறதா, மிகுதியாய் பிரயாசப்படுகிறேன் ஆனால் கொஞ்சம் தான் கிடைக்குது, அப்படி இருக்குதா, அப்போ என்கிட்ட என்ன தப்பு இருக்குது ஏசப்பா, நான் எதில் நீ சரி பண்ணணும்னு யோசிங்க. அந்த சாபத்திலேருந்து நாம் தப்பிக்கொள்வோம். பாருங்கள், ஏசாயா 5:10, ஒரு கலவிதை ஒரு குறுணி விளையும். ஒரு கலவிதை எடுத்தால் ஒரு குறுணி விளையும். அப்போது ரொம்ப இது எல்லாமே நிறைய கொடுத்து குறைச்சி விளைச்சல் இருக்குது. இது ஒரு சாபமாக வேதம் நமக்கு சொல்கிறது. ஏசாயா 17:11 பாருங்கள், பகற்காலத்திலே உன் நாற்றையும் விடியற் காலத்திலே உன் விதையையும் முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளில் துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்கும். இதை பார்த்திங்கன்னா பகற்காலம், நான் ஏற்கனவே ஒரு மெசேஜில் உங்களுக்கு நான் சொன்னபடி பகற்காலம் என்பது நல்ல ஒரு செழிப்புள்ள காலம், நல்ல நம்ம சுகமுள்ள காலம், நல்ல செழிப்புள்ள காலம், நல்ல சந்தோஷமுள்ள காலம். விடியற் காலம் எல்லாமே அது போல் தான். இரவு சாயங்காலம் இதெல்லாம் ஒரு வேதனைக்குரிய காலமாக வேதம் நமக்கு சித்தரித்து காட்டுகிறது. அப்போ நம்ம பகற்காலத்தில் இருக்கிறோம், செழிப்புள்ள காலங்களில் இருக்கிறோம். நம்ம அந்த நேரத்தில் நம்மளுடைய விதையை நல்லா முளைக்க பண்ணி நம்ம எப்படி நம்ம பிரயாசப்பட்டு அந்த விதையை முளைக்க வச்சு என்ன பண்ணினாலும் பலனை சேர்க்கிற நாளில் நமக்கு கிடைக்கிது துக்கமும் கடும் வேதனையும் தான். கர்த்தருக்கு பயப்படாமல், கர்த்தருக்கு பிரியமில்லாமல், கர்த்தர் விரும்பாத காரியங்களை செய்து கொண்டிருந்தால் அது சாபமாய் நம் வாழ்க்கையில் வந்ததுன்னா எவ்வளோ பிரயாசப்பட்டோம். நல்ல சூழ்நிலைகள் இருக்கிறது போல தெரியலாம், பகற்காலம் போல தெரியலாம், நன்றாக இருக்கிறது போல தெரியலாம், நாமளாக பிரயாசப்படலாம், என்ன செய்யலாம். ஆனால் அந்த ரிசல்ட் கிடைக்கிற நாளில், நல்ல பலன் கிடைக்க வேண்டிய நாளில் துக்கமே பலனாய் கிடைத்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதனால் நாம் நம்முடைய திறமையை மாத்திரம் நம்பாமல், நிறைய பேர் நம்ம செய்கிற தப்பு இது, நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்குறோம், அந்த சூழ்நிலைகளை வைத்து ஓகே இதெல்லாம் கரெக்டாக வரும், இப்போ இதெல்லாம் நம்மளோட திறமையில் நம்ம செஞ்சுருக்குறோம். அந்த நேபுகாத்நேச்சார் சொன்னபடி என்னுடைய திறமையினால் நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்னதை கர்த்தர் விரும்பலை, அவனை புறம்பை தள்ளினார் என்று பார்க்கிறோம். அதே போல் நாமும் ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாமும் ஒருபோதும் நமக்கு நல்ல பகற்காலம் இருக்கிறது, எனக்கு நல்ல சூழ்நிலைகள் இருக்கிறது, அதை வைத்து நான் என்னுடைய விதையை முளைக்க பண்ணுகிறேன், அது எனக்கு பலன் தரும் என்றால் கட்டாயம் அது ஒருபோதும் அது நமக்கு பலன் தராது. கர்த்தர் மாத்திரம் கிருபையாய் நமக்கு இறங்க வேண்டும், கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்வோம். இதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னொரு வசனம் பாருங்கள், ஏசாயா 19:7 நதி அருகே விதைக்கப்பட்ட யாவும் உலர்ந்து போகும். நதி அருகேனா தேவையான தண்ணீர் எப்பொழுதும் கிடைச்சிட்ருக்கும். இதுதான் நான் சொல்கிறேன், நல்ல சூழ்நிலைகள் எப்பவுமே இருக்கும். அப்போ அந்த சூழ்நிலைகளை வைத்து நம்ம நினைப்போம் சில காரியங்களை நம்ம இதை சாதிச்சிடலாம், இது எல்லாமே நமக்கு கரெக்டாக வந்திருக்கு, ஏற்ற சூழ்நிலையாக இருக்குது, இதெல்லாம் பெஸ்ட்டாக வந்திருக்கு, நம்ம எல்லாம் சாதிச்சிடலாம் என்று நம்மை, நம் திறமைகளை, நம் கரத்தின் பலனை, நம்மளுடைய பலனை நாம் நம்பி அந்த காரியத்தில் இறங்கணும்னா கர்த்தர் சொல்கிறார், நதி அருகே விதைக்கப்பட்ட யாவும் அது கூட என்ன பண்ணிடும், உலர்ந்து போகும். அப்போ விதையை உருவாக்கியவர் கர்த்தர், அந்த விதைப்பதை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், விதைப்புக்கு வேண்டிய சூழ்நிலைகளை கொடுக்கிறவர் கர்த்தர், அதற்கென்று உள்ள பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். அவரை மாத்திரம் நம்புவோம். நம்முடைய திறமைகளை, நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய சூழ்நிலைகளை நம்பி நாம் ஆண்டவரை ஒருபோது வேதனைப்படுத்தக்கூடாது. இன்னொரு வசனம் பாருங்கள், மீகா 6:15 நீ விதைத்தும் அறுக்காமல் போவாய் என்று வேதம் சொல்கிறது. நம்ம விதைச்சிருக்கிறோம் ஆனால் அறுக்காமல் போனால் எவ்வளோ பெரிய சாபம். நம்ம கடினமாக பிரயாசப்பட்டிருக்கிறோம் ஆனால் அறுவடை கிடைக்கல அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சாபம். இதற்கெல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நம்மளை விலக்கி விடுவித்து பாதுகாப்பாராக. இன்னொரு வசனம் பாருங்கள், ஆகாய் 1:6 நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து வருகிறீர்கள். விதைத்தும் அறுக்கலை, திரளாக விதைச்சும் கொஞ்சமாக தான் அறுக்கிறோம். இன்னொரு அதே ஆகாய் 2:19 பார்க்குறோம், களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சொல்கிறாரு, விதைக்க வேண்டியது உங்களுடைய கடமை, ஆனால் நான் விதைப்பதை விரும்புகிறேன், விதைப்பதற்கு பலன் கொடுக்கிறவர் நான். பவுல் சொல்கிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், விளையச் செய்கிறவர் கர்த்தர். இந்த எண்ணங்கள் எப்பொழுதுமே நமக்குள்ளே இருக்கணும். நமக்குள்ள ஒரு பெருமையோ,
நமக்குள்ளே நம்ம சுயத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கையோ ஒருபோதும் இருக்கக்கூடாது. என்னால் செய்ய முடியும், எனக்கு ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கிறது, எனக்கு நல்ல பணம் இருக்குது, எனக்கு அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க, அப்படி இது போன்ற எந்த காரியங்களையும் நாம் நம்பி அதை சார்ந்து நம்ம எந்த விஷயத்தில் இறங்கினாலும் கர்த்தர் அதை விரும்புவதே இல்லை. நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோம், ஆனால் கர்த்தரை மாத்திரம் நம்பியிருப்போம். ஆகையில் பாருங்கள், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போது விதை தானியம் இருக்கா இல்லையா, நீங்கள் விதைக்கிறீங்களா, என்ன பண்ணுறீங்க, என்னவாக இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் தாண்டி ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறது, நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், கர்த்தர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறார். அதற்காகவே அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். தன்னுடைய இரத்தத்தையே கொடுத்து நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் இந்த ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் உங்களை முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துங்க. இதுவரை கூட நீங்கள் உங்களுடைய சுயத்தை நம்பியோ உங்களுடைய சூழ்நிலைகளை நம்பியோ நீங்கள் எந்த காரியத்தையாவது நம்மளுடைய திறமையில் செஞ்சிடலாம் என்று நினைத்திருந்தீர்களானால் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே, இது தவறு, இது எனக்கு சாபமாய் மாறிடக்கூடாது, நான் உங்களை மாத்திரம் நம்புகிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை மாத்திரம் நம்புகிறேன், கர்த்தர் நீங்கள் எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து விதைங்க, உங்கள் வாழ்க்கையில் நன்மையை விதைங்க, நீதியை விதைங்க, கர்த்தர் விரும்புகிற எல்லாவற்றையும் வசனங்களை பிள்ளைகள் மத்தியில் விதைங்க. உங்கள் பணங்களை ஏழைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விதைங்க. உங்களுடைய பிரயாசங்களை கர்த்தருக்காக ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணுங்கள். உங்கள் கண்ணீரை அவனுடைய பாதத்தில் விதையாக கொடுங்க. நம்மையே விதையாக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக நிற்போம். அந்த விதைப்பை ஆண்டவர் விரும்புகிறார். அதை கர்த்தரை உருவாக்கி வைத்திருக்கிறார். அவரே அதற்குரிய பலனை தருவார். அவரை மாத்திரம் நம்புவோம். கர்த்தர் அதற்குரிய பலனை கொடுத்து உங்களை ஒவ்வொரு குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதித்து அநேகருக்கு முன்பாக மேன்மையாய் வைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, நீர் கொடுத்து நல்ல அந்த வசனங்களுக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் நாங்கள் விதைப்பதை விரும்புகிற தேவன் இயேசப்பா. கர்த்தாவே, விதைப்பை ஆண்டவரே, இந்த விதையை உருவாக்கினவர் நீர். ஆண்டவரே, இதை விளையச் செய்கிறவர் நீர். அதற்கென்று உள்ள சூழ்நிலைகளை உண்டாக்கி கொடுக்கிறவர் நீர் இயேசப்பா. ஆண்டவரே, எங்கள் திறமையிலோ எங்கள் சூழ்நிலைகளை நம்பியோ எங்கள் ஞானத்தையோ எங்கள் பணத்தையோ எங்கள் அழகையோ அறிவையோ எதையும் நம்பி எங்களால் எதுவும் செய்ய முடியாது இயேசப்பா. உமது சமூகத்தில் எங்களை தாழ்த்தி இந்த பாதப்படியில் விழுந்து ஜெபிக்கிறோம் இயேசப்பா. உமது சமூகத்திலே உமக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற அந்த ஒவ்வொரு ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி உடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறாங்களோ கர்த்தாவே, என்னென்ன பிரச்சனைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, என்னென்ன சாபங்கள் நீங்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ கர்த்தாவே, இந்த சாபங்கள் ஏன் வருகிறது என்பதை குறித்து பல விஷயங்களை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. இது போன்ற சாபங்களில் இந்த குடும்பங்கள் யாராவது இருந்தாங்கன்னா ஆண்டவரே, இந்த வேதனையோடு இப்படி சமூகத்தில் காத்திருந்தாங்கன்னா கர்த்தர் ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலையை இந்த குடும்பங்கள் மேல் கொடுப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. கிருபையாய் இறங்கும். எங்களை நேசிக்கிற தேவன் நீர் அல்லவா கர்த்தாவே. எங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையிலே உம்மை சாபமாக ஒப்பு கொடுத்து எங்களுக்காக நீர் விலையேறப்பட்ட ரட்சிப்பை சம்பாதித்த தேவன் அல்லவா. இந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக என்னென்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் மாற்றி உமது கர்த்தாவே உடைய சமாதானத்தாலும் உடைய சந்தோஷத்தாலும் உடைய செழிப்பினாலும் உடைய ஆசீர்வாதத்தினாலும் இந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீர் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் விதைக்கிறவர்களாக மாற்றும். எல்லாரும் உமக்காக கொடுக்கிறவர்களாக மாற்றும். உமக்காக உழைக்கிறவர்களாக மாற்றும். ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே அப்பா ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் சிந்தி ஜெபிக்கட்டும். தேசத்திற்காக ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. சுவிசேஷத்தை சொல்லட்டும். உம்மை நேசிக்கட்டும். ஓடட்டும், உழைக்கட்டும் ஆண்டவரே. உடைய சமூகத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உமது கரமைகளை ஒருவரோடும் தங்கியிருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்புக்கு 9714933354 மற்றும் 9443186521. மேலும் தொடர்புக்கு நம்பர் 12 ஜெபமாளிகை தெரு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம். மாலை 8:30 மணி அளவில் ஜீவன் காஸ்பல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.